ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். முறுக்கு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 200 கிராம் உளுத்தம் பருப்பு, இது பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். வேர்க்கடலை இது 200 கிராம், இதுவும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஜாரில் போட்டு இது வேர்க்கடலை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு இதுவும் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். 1 கிலோ பச்சை அரிசி மாவு, இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது உளுத்தம் பருப்பு பவுடராக அரைச்சது, இதுவும் ஜலிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடலை பவுடராக அரைச்சது, இது கூட நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டுக்கலாம். 4 டீஸ்பூன் ஓமம், நல்லா இது கையால் நசுக்கி இது போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான சால்ட்டு, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 100 கிராம் ஆயில் சூடு பண்ணி இதில் சூடான எண்ணெய் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் போட்டு நல்லா மாவு பிசைஞ்சு விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வாட்டர் போட்டு நல்லா இது பிசைஞ்சு விட்டுக்கணும். அவ்வளோதான், இது மாவு தயார். இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. ஒரு கரண்டியில் இப்படி புழிஞ்சு எடுத்துக்கணும் முறுக்கு. ஆயில் ஹீட் ஆனவுடன் முறுக்கு போட்டுக்கலாம். நல்லா ஸ்டவ் ஃபாஸ்ட்டாகவே வச்சு இது முறுக்கு எல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி எல்லா முறுக்கும் போட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு தயார். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது, முறுமுறுன்னு இருக்குது முறுக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏஎஸ் ஹோம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.